வணக்கம். இன்று புனித சனிக்கிழமை. இறையாட்சியை நோக்கி பயணித்த இயேசுடைய வாழ்வை மனதிலே வைத்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். நிலையாமையை கடந்து இறையாட்சிக்காக பலியான இயேசுவின் கனவுகளுடன் பயணித்தல். நிலையாமையை கடந்து இறையாட்சிக்காக பலியான இயேசுவின் கனவுகளுடன் பயணித்தல் என்பது தலைப்பு. இயேசு இந்த உலகத்திலே இறையாட்சியை நோக்கி வாழ்ந்த பொழுது அவரோடு நேரடியாக அவருடைய அழைப்பை பெற்று நேரடியாக அவரோடு வாழ்ந்தவர்கள் பலர். அதே போல நேரடியாக வர முடியாவிட்டாலும் ரகசிய சீடர்களாக இருந்தவர்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். நிக்கோதேம் அப்படிப்பட்ட ஒருவர். அதே போலவே அரிமத்தியா யோசேப்பு என்பவர் இன்னொருவர். அவர் தலைமைச் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். ஆனாலும் அவராலே இயேசுடைய சீடராக பகிரங்கமாக இயேசு உயிரோடு இருந்த பொழுது அவர் அப்படி வாழவில்லை. ஆனால் இயேசுடைய சாவை பார்க்கிறார், இயேசுடைய வாழ்வையும் பார்க்கிறார், இயேசுடைய சாவையும் பார்க்கிறார். இயேசு இறையாட்சிக்காக வாழ்ந்தார். அவர் இறையாட்சிக்காக வாழ்ந்தபடியால் அவர் கொல்லப்பட்டார். அவருடைய வாழ்க்கை போராட்டத்தின் ஒவ்வொரு படிநிலையையும் பார்த்த இந்த அரிமத்தியா யோசேப்பு இயேசுவினுடைய இறையாட்சியின் பால் கவரப்பட்டார். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தார். ஆகவே அவர் பிலாத்துவிடம் இயேசுடைய உடலை கேட்டார். ஆகவே அவர் இயேசுவை அடக்கம் செய்கின்ற மற்ற சடங்குகளிலே அவரும் மற்றவர்களோடு ஈடுபட்டார் என்பதை நாங்கள் இதிலிருந்து ஊகிக்க முடியும். இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து தீமைகளை எதிர்த்து இறையாட்சிக்காக போராடி ஒரு வரலாறாகி அந்த வரலாற்று பாதையிலே எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆகவே உயிரோடு அவர் இருந்த பொழுது பலர் அவரை பின்பற்றினாலும், உயிரோடு அவர் இருந்த பொழுது அவரை பின்பற்றாத சிலர் அவர் இறந்த பிறகு அவரை பின்பற்றினார்கள். அப்படிப்பட்டவர்களிலே நாங்கள் ஒரு சிலரை பார்க்கலாம். சவுல் முக்கியமான ஒருவர். அதே போல இந்த அரிமத்தியா யோசேப்பு, நிக்கோதேம் போன்றவர்களை எல்லாம் நாங்கள் வரலாற்றிலே இன்னும் பலரை பார்க்கலாம். தவக்காலத்தின் நிறைவுக்கு வந்திருக்கிற நாங்கள், இயேசுடைய உயிர்ப்பை நோக்கி பயணிக்க இருக்கிற நாங்கள் ஒரு கேள்வியை நாங்கள் எங்களை பார்த்து கேட்க வேண்டும். நாங்கள் இயேசுடைய இறையாட்சி கனவை அல்லது இறையாட்சி தூர நோக்கை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறோமா? நாங்கள் இயேசுவை யாரும் உயிரோடு இருந்த இயேசுவை சந்திக்கவில்லை. ஆகவே நாங்கள் அரிமத்தியா யோசேப்பை போலத்தான் இருக்கிறோம். இயேசுவை அவர் அடக்கம் செய்தார். நாங்கள் இயேசுடைய இறையாட்சி வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது முக்கியமான கேள்வி. ஆகவே இந்த இயேசுடைய இறையாட்சி கனவு நிறைவேற, இறையாட்சி தூர நோக்கு நிறைவேற நாங்கள் எங்களை கருவிகளாக ஒப்படைப்போம். அப்படி ஒப்படைத்து நாங்கள் இறையாட்சிக்காக வாழ்கிற பொழுது நாங்கள் உயிர்ப்பின் மக்களாக வாழுவோம். அப்படி உயிர்ப்பின் அனுபவத்துக்குள்ளே செல்ல கடவுள் எங்கள் எல்லாருக்கும் நல்லருள் தருவாராக. ஆமென்.